2 6ஆம் அதிகாரம். யூதா வரலாற்றை யாக்கோபு நினைவு கூறுதல். பாபிலோனிய சிறைத்தனம் திரும்பி வருதலும் இஸ்ரவேலின் பரிசுத்தரின் ஊழியரும் சிலுவையிலே அறையப்படுதலும் புறஜாதியரிடத்திலிருந்து பெற்ற உதவி. யூதர்கள் மேசியாவை விசுவாசிக்கும் பொழுது அவர்கள் பிற்கால சீஷர்களாயிருந்தல். ஏறக்குறைய கிமு 559 முதல் 545 வரை. 1 நெப்பியின் சகோதரர்களாகிய யாக்கோபு நெப்பியின் ஜனங்களிடத்திலே பேசி வார்த்தைகள் என்னவென. வசனம் 2. இதோ என் பிரியமான சகோதரரை, தேவனால் அழைக்கப்பட்டவனாயும் அவரின் பரிசுத்த முறையின் பிரகாரமாக நியமிக்கப்பட்டவனாயும் நீங்கள் ராஜாவாகவும் காவலாளனாகவும் பார்க்கிற பாதுகாப்புக்கு நீங்கள் சந்திருக்கிற என் சகோதரனாகிய நெப்பியில் பிரதிஷ்டை பண்ணப்பட்டவர்களாயும் இருக்கிற யாக்கோபோயா நான் உங்களிடத்தில் மிகுதியான பல காரியங்களையே பேசுகிறேன் என்று நீங்கள் அறிவீர்கள். வசனம் 3. ஆயினும் நான் உங்களுடைய ஆத்துமா நலனை வாஞ்சிப்பதின் நிமித்தம் மறுபடியும் உங்களிடத்திலே பேசுகிறேன். ஆம், உங்கள் நிமித்தம் என் கவலை பெரிதாயுள்ளது. அது என்றென்றைக்கும் இவ்வண்ணமாகவே அறிந்திருக்கிறது என்பதை நீங்கள் அறிவீர்கள். ஏனெனில் நான் மிகவும் கருத்தாய் உங்களுக்கு புத்தி சொன்னேன். நான் உங்களுக்கு என் தகப்பனின் வார்த்தைகளையே கற்பித்தேன். உலக சிருஷ்டிப்பு முதல் எழுதப்பட்டு இருக்கிற எல்லா காரியங்களையும் குறித்து உங்களிடத்திலே பேசுகிறேன். 4. இப்பொழுது இதோ நடப்பவைகளையும் மற்றும் வரப்போகிற காரியங்களையும் குறித்து நான் உங்களிடத்திலே பேசுவேன். ஆகையால் ஏசாயாவின் வார்த்தைகளை உங்களுக்கு வாசிப்பேன். மேலும் நான் உங்களிடத்திலே பேச வேண்டும் என்று என் சகோதரன் வாஞ்சித்த வார்த்தைகள் அவைகளே. மேலும் நீங்கள் தேவனுடைய நாமத்தை அறிந்து மகிமைப்படுத்தல் வேண்டும் என்று உங்கள் நன்மையின் நிமித்தம் உங்களிடம் பேசுகிறேன். வசனம் 5. இப்பொழுது நான் வாசிக்கப் போகும் வார்த்தைகள் ஏசாயா இஸ்ரவேல் வீட்டார் அனைவரையும் குறித்து பேசியவை. ஆதலால் நீங்கள் இஸ்ரவேல் வீட்டாராய் இருப்பதால் அவைகளை உங்களுக்கு ஒப்பு விடாமல், மேலும் நீங்கள் இஸ்ரவேல் வீட்டாராய் இருப்பதால் ஏசாயாவில் பேசப்பட்டிருக்கின்றன அநேக காரியங்கள் உங்களுக்கு ஒப்பிடலாம். வசனம் 6. இப்பொழுது இவைகள் அந்த வார்த்தைகள். இதோ நான் என் புயத்தை புறஜாதிகளுக்கு நேராக உயர்த்துவேன். ஜனத்துக்கு என் கொடியை ஏற்படுத்துவேன். அவர்கள் உன் குமாரர்களையும் தங்கள் கரங்களிலே ஏந்துவார்கள். உன் குமாரத்திகளையும் தங்கள் தோள்களின் மீது சுமந்து கொண்டு வருவார்கள் என்று கர்த்தராகிய தேவன் உரைக்கிறார். வசனம் 7. ராஜாக்கள் உன்னை போஷிக்கும் தகப்பன்களையும் அவர்களுடைய ராணிகள் தாபரிக்கும் தாய்களையும் இருப்பார்கள். அவர்கள் தரையிலே முகங்குப்புற விழுந்து உன்னை பணிந்து உனது கால்களின் தூசியை நக்குவார்கள். நானே கர்த்தர் என்று அறிவாய். ஏனெனில் எனக்காக காத்திருப்பவர்கள் வெட்கப்பட போக மாட்டார்கள். வசனம் 8. இப்பொழுது யாக்கோபாகிய நான் இந்த வார்த்தைகளை குறித்து கற்று பேசுகிறேன். ஏனெனில் இதோ நாங்கள் இவ்விடத்திலிருந்து வந்தோம். எந்த எருசலேமிலிருந்தவர்கள் கொலை செய்யப்பட்டு சிறைத்தனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டனர் என்று கர்த்தர் எங்களுக்கு காண்பித்திருக்கிறார். வசனம் 9. ஆயினும் அவர்கள் மறுபடியும் திரும்பி வருவார்கள் என்று கர்த்தர் எனக்கு காண்பித்து இருக்கிறார். மேலும் இஸ்ரவேலின் பரிசுத்தராகிய கர்த்தராகிய தேவன் தம்மையே இவர்களுக்கு மாமிசத்திலே வெளிப்படுத்துவார் என்று
அவர் எனக்கு காண்பித்திருக்கிறார். இவைகளை என்னிடம் பேசிய தூதனின் வார்த்தைகளின்படியே அவர் தம்மையே வெளிப்படுத்திய பின்பு அவர்கள் அவரையே சவுக்கினாலே அடித்து சிலுவையிலே அறைய வேண்டும். வசனம் 10. அவர்கள் இஸ்ரவேலின் பரிசுத்தருக்கு விரோதமாக தங்கள் இருதயங்களை கடினப்படுத்தி தங்கள் கழுத்துக்களை கடினப்படுத்தி பிறகு இதோ இஸ்ரவேலின் பரிசுத்தருடைய நியாயத்தீர்ப்புகள் இவர்கள் மீது வரும். அவர்கள் அடிக்கப்பட்டு உபத்திரவப்பட்டும் காலம் வரும். வசனம் 11. ஆகையால் அவர்கள் அங்கேயே இங்கேயும் வரப்பட்டும் அநேக மாமிசத்தினால் உபத்திரப்படும் போன பின்பு விசுவாசிகளின் ஜெபத்தின் நிமித்தம் அழிவிற்கு உட்படுத்தப்பட மாட்டார்கள். அவர்கள் சிதறடிக்கப்பட்டு அடிக்கப்பட்டு வெறுக்கப்படுவார்களா? இருப்பினும் தங்கள் மீட்பரின் ஞானத்திற்கு அவர்கள் வரும்பொழுது தங்கள் சுதந்திர தேசங்களுக்கு மறுபடியும் அவர்கள் ஒன்றாய் கூட்டிச் சேர்க்கப்படும்படிக்கும் கர்த்தர் அவர்களுக்கு இரக்கம் உள்ளவராய் இருப்பார் என்றும் தூதன் சொன்னான். வசனம் 12. இந்த தீர்க்கதரிசி குறிப்பிட்டு எழுதிய இந்த புறஜாதியர்கள் பாக்கியவான்கள், ஏனெனில் இதோ அவர்கள் மனம் திரும்பி சீயோனுக்கு விரோதமாக சண்டையிடாமலும் அந்த பெரிதும் அருவருப்புமான சபையிலே தங்களை சேர்த்து கொள்ளலாம் இருந்தார்கள் எனில் அவர்கள் இரட்சிக்கப்படுவார்கள். கர்த்தராகிய தேவன் தன் பிள்ளைகளுக்கு செய்த தன் உடன்படிக்கைகளை நிறைவேற்றுவார்கள். இந்த காரணத்திற்காகவே இவற்றை தீர்க்கதரிசி எழுதினார். வசனம் 13. ஆகையால் சீயோனுக்கு கர்த்தரின் உடன்படிக்கையின் ஜனத்திற்கும் விரோதமாக சண்டையிடுகிறவர்கள் அவர்கள் பாதங்களிலே தூசியை நக்குவார்கள். கர்த்தருடைய ஜனம் வெட்கப்பட்டு போக மாட்டார்கள், ஏனெனில் அவர்களுக்காக காத்திருப்பார்கள். கர்த்தருடைய ஜனம், ஏனெனில் அவர்கள் மேசியாவின் வருகைக்காக இன்னும் காத்திருக்கிறார்கள். வசனம் 14. இது தீர்க்கதரிசியின் வார்த்தைகளின்படியே மேசியா அவர்களை திரும்ப கொண்டு வரும்படி மறுபடியும் இரண்டாம் வரிசையாக துவங்குவார். ஆதலால் அவர்கள் அவரிலே விசுவாசிக்கும் அந்த நாள் வருகையிலே அவர்கள் சத்துருக்களின் அழிவிற்கேதுவாய் வல்லமையிலும் மகா மகிமையிலும் தம்மை அவர்களுக்கு வெளிப்படுத்துவார். மேலும் தம்மிலே விசுவாசிக்கிற ஒருவரை அவர் அழிப்பதில்லை. வசனம் 15. அவர் விசுவாசிக்காதவர்கள் நெருப்பிலும் புயலிலும் பூமி அதிர்ச்சியிலும் இரத்தம் சிந்துதலிலும் கொள்ளை நோய்களிலும் பஞ்சத்திலும் அழிக்கப்படுவார்கள். அவர்கள் கர்த்தரே இஸ்ரவேலின் பரிசுத்தராகிய தேவன் என்பதை அறிவார்கள். வசனம் 16. பராக்கிரமசாலியினிடம் இருந்து கொள்ளைப் பொருள்களை எடுக்க முடியுமே, அல்லது சட்டப்படியாக பிடிக்கப்பட்டவனாய் தப்புவிக்க கூடுமோ? வசனம் 17. ஆனாலும் கர்த்தர் உரைப்பதாவது, பராக்கிரமசாலிகளின் சிறைத்தனத்திலும் உள்ளோர் கூட வெளியே கொண்டு செல்லப்படுவார். பயங்கரமானவர்களின் கொள்ளை பொருட்கள் கூட தப்புவிக்கப்படும். ஏனெனில் வல்லமையான தேவன் தாம் உடன்படிக்கைகளின் ஜனத்தை தப்புவிப்பார். ஏனெனில் கர்த்தர் சொல்கிறார், உன்னோடு கூட போராடுகிறவனும் நானும் போராடுவேன். வசனம் 18. உன்னை ஒடுகிறவர்களை அவர்களின் சொந்த மாமிசத்திலே பூசிப்பேன். அவர்களே சுவைகளிலுள்ள திராட்சை ரசத்தைப் போல தங்கள் சொந்த இரத்தத்தை குடிப்பார்கள். மாமிசமான யாவரும் யாக்கோபின் வல்லவரும் உங்களின் மீட்பரும் உங்களின் இரட்சகரும் ஆகிய நானே கர்த்தர் என்பதை அறிவீர்கள்.